ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேக்கோ கிளாப்ன்ற கடையில் தான் இருக்கும். இது வந்து கிருமாம்பக்கத்தில் இருக்கு. கிருமாம்பக்கத்தில் ரொம்ப ரேட் கம்மியாக கொடுக்குறாங்க. கம்மியாக கொடுக்குறாங்கன்றத சொல்றத விட ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் கொடுக்குறாங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் வெளில கொடுக்குறதோட ரேட்டு கம்மியாக தான் கொடுக்குறாங்க. வெளில வந்து 1 கிலோ கேக் வந்து 1000 ரூபானா இங்கே வெறும் 500 ரூபா தான். அது எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல. அதனால தான் இங்கே பார்க்க வந்திருக்கோம். அண்ணன் பேசலாம். அந்த நம்ம ஷாப் நானே பண்ணுறேன். மாஸ்டர்லாம் இல்லை, நானே எல்லாமே ஃபுல்லாக லிக்கர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நாமளே தான் பண்ணுறது. வெளில வாங்குறதில்ல. நமக்கு என்னன்னாக்கா கெஸ்டோடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எனக்கு முக்கியமாக இருக்கும். இப்போ மற்ற பெரிய பெரிய கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா கடம்பூர்லையும் சரி, பாண்டியிலும் சரி, பெரிய பெரிய கடைலாம் இருக்கு. அந்த பெரிய கடைலாம் அவங்களே தான் பண்றாங்க, அவங்களே ஓனாக மேக் பண்றாங்க. ஆனால் இருந்தாலுமே நான் 1 கிலோ கேக்கு 1000 ரூபாய்க்கு தராங்க, 800 ரூபாய்க்கு தராங்க, 900 தராங்க. இப்போ இந்த மாதிரிலாம் தரப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஓனாக தான் பண்றாங்க. ஆனால் ரேட் அதிகமாக வைக்கிறாங்க. நீங்க சின்னதாக உங்களுக்கு ரேட் பண்ணியிருந்தீங்க, நீங்க 500 ரூபா கொடுக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ரேட் எங்களுக்கு ஓகேவா இருக்கு, லாபம் வருதுன்ற மாதிரி சொல்றீங்க. அது எப்படி வந்து உங்களுக்கு கட்டுமையாக? முக்கியமான ஒன்று நாங்கள் எடுத்து சொல்றது, இப்போ பிளாக் கார்ட்ஸ் ஒயிட் கார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் இப்போ கல்லூர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் எங்கேயோ வரும். அது வந்து நம்ம சில பேர் ஆசைப்படுவாங்க, இது வந்து கேக் வாங்கி சாப்பிடணும்னே ஆசை இருக்கும். ஆனால் அதெல்லாம் வாங்க முடியாது. அந்த ஆசை வந்து நம்ம அது சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் வச்சுக்கலாம். சாப்பிட்டுட்டு இந்த அமௌண்ட்டுக்கு ரொம்ப ஒர்த்து அப்படின்ற நேம் கிடைச்சா அப்படிதான் வாங்கிட்டு இருக்கேன். இப்போ கேக் இருக்கு, அந்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் டைப்ல ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. அது வந்து இப்போ கேக்கை தவிர்த்து மத்தெல்லாம் ரன் பண்ணிட்டு இருக்கீங்களா? எல்லாமே மத்தெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க? இது வந்து நீங்க தான் பண்றீங்களா? முதல்ல ஃபுல்லாவே நான் எல்லா எதுவுமே இல்லை வாங்குறது. ஃபுல்லாவே நம்ம தான். வெஜ் இருக்கு, நான்வெஜ் இருக்கு, எல்லாமே. ஓகே. பாஸ்தா எல்லாமே, ஐஸ்கிரீம், பாஸ்தா, ஃபலூடா, பாவ் பஜ்ஜி, நார்த் இந்தியன்ஸ் மோஸ்ட்லி பக்கத்தில் மகாத்மா காந்தி காலேஜ் நார்த் இந்தியன்ஸ் மோஸ்ட்லி நார்த் இந்தியன்ஸ்க்கு சாட் ஐட்டம்னா லைக் பண்ணுவாங்க. பாவ் பஜ்ஜி ஐட்டம், சாட் பாப் ஐட்டம் எல்லாமே மோஸ்ட்லி எல்லாமே. இப்போ சாட் ஐட்டம் தான் வெளில வந்து கொஞ்சம் ஆள் இல்லாமல் அப்படியே வெயிட் பண்ணுறேன். ஆள் பண்ணுறதா அதையும் அவங்க கற்றுக் கொடுத்து அரேஞ்ச் பண்ணிடுறேன். இப்போ அதுவுமே ரேட்டு கம்மி தான். அது வெளில இருக்கிறது எல்லாமே ரேட் கம்மியாக தான் இருக்குது. ரேட்டு கம்மியாக கொடுத்துருக்கீங்க. இப்போ வேற என்ன சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டிங் ஷேப் கேக்கு அப்படிலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க ஆர்டிங் கேக்கு. ஆனால் நம்ம கிட்ட அப்படி இல்லை. ஏன்னா ரேட் எவ்வளோ அப்படின்னு அதுக்கு எக்ஸ்ட்ரா சாக்லேட் கேரண்டி வைக்கிறதா இருந்தாலும் அதுக்கு எக்ஸ்ட்ரா ரேட் கேட்பாங்க. நம்ம கிட்ட அப்படிலாம் ஃபுல்லாகவே என்ன ரேட்டோ அது ரேட் இருக்காங்க. இப்போ ஸ்டெப் கேக்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டெப் கேக் வந்து 1 kg-க்கு 100 இல்லை 200 அப்படின்னு தான் சார்ஜ் பண்ணுவாங்க. எல்லா இடத்துலையுமே பண்ணுவாங்க. மோஸ்ட்லி எங்கேயும் பண்ணாமல் இல்லை, மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் பண்ணுவாங்க. ஸ்டெப்புக்குமே வந்து அவங்க காசு வாங்குவாங்க. ஆமாம். இப்போ 5 கிலோ ஸ்டெப் கேக் பார்த்தீங்கன்னா 5 kg கேக். சப்போஸ் சொல்கிறேன் 5 kg ஸ்டெப் கேக் வேணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா அடியில் 3 kg வரும், மேலே 1.5 kg, அதுக்கு மேலே 1/2 kg வரும், அதுக்கு மேலே 2 kg இருக்குல்ல, அந்த 2 kg-க்குமே 200 இல்லை 300 அப்படின்னு சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம கிட்ட இல்லை. 1 kg பிளாக் கார்ட்ஸ் ஒயிட் கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 450க்கு நம்ம கிட்ட போயிட்டு இருக்கு. அந்த 450க்கு என்ன ரேட்டோ அதே தான். அதுலேயும் வந்து இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, நெட் பிக்சர்ஸ்லாம் காமிச்சு எனக்கு இதை போல வேணும், டாய்ஸ் பாண்டா வச்ச போல வேணும் அப்படின்லாம் கேட்பாங்க. அந்த பாண்டா வச்ச போலலாம் பாண்டா டாய்ஸ்க்குலாம் சில இடத்துல ரேட் எக்ஸ்ட்ரா ஓடும். நம்மகிட்ட ஃபுல்லாக ஜஸ்ட்டு நான் 50லேருந்து அது மிச்சம் 100 தான். பாண்டா டாய்ஸ் ஃபுல்லாகவே பண்ணுறது. டாய் இத்தனை டாய் வச்சு வேணும்னு கேட்பாங்க. அந்த டாய்க்கு மட்டும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் வரும். அது ரேராக தான் பண்ணுவோம், ஃபுல்லாக எக்ஸ்ட்ராலாம் இல்லை, ரேராக தான் ஆகும். ஓகே. அந்த காயில் வந்து எனக்கு கிளேவ் அது கேக்கா? அந்த காய் என்றல அது வந்து ஆக்சுவலி கான்டென்ட் அது சாப்பிடலாம். ஆனால் ரொம்பவும் அது சாப்பிட முடியாது, தேடினும் சாப்பிடவும் முடியாது. ஏன்னா அது சுகர் பேஸ்ட் தான். அது ஆக்சுவலி அது சாப்பிட்ற ஐட்டம் தான். அதுவும் நெட்டில் வந்து பிக்சர் காமிச்சு டபுள் வேணும்னு சொல்லி கேட்டாலும் 75-80% நம்ம அதை பண்ணி கொடுத்துருவோம். இப்போ டாக்டர்ஸ் வருவாங்க, டாக்டர் மாதிரி கேட்பாங்க, பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பப்ஜி தீமு, ஜிம்மு தீமு மோஸ்ட்லி எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். எல்லாமே பண்ணியிருக்கோம். அதனால தான் நம்ம பண்ணியிருக்கோம். டாக்டர்னா டாக்டருக்கு அந்த சிம்பிள் வச்சு கேட்பாங்க, டெலஸ்கோப் வச்சு கேட்பாங்க, அதை கூட பண்ணியிருக்கோம். போலீஸ்னா போலீஸ் கேப்புக்கு வச்சு பண்ணி எக்ஸ்ட்ரா சார்ஜ் கிடையாது. எக்ஸ்ட்ரா சார்ஜ்லாம் எதுவுமே அதே இதுதான் பண்ணி கொடுத்துருக்கு. இது வரைக்கும் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். பிளாக் ஃபாரஸ்ட்லயும் அது பண்ணுவாங்க. பிளாக் எந்த ஃப்ளேவர் இருக்கும் உள்ள வந்து பிளாக் ஃபாரஸ்ட் இருக்கும். வெளி ஃபினிஷிங் வந்து எனக்கு இந்த பட்டர்ஸ்காட்ச் ஃபினிஷிங்ல வேணும்னு கேட்பாங்க.
உள்ள பட்டர்ஸ்காட்ச் இருக்கும், வெளில பிளாக் ஃபாரஸ்ட் ஃபினிஷிங் கேட்பாங்க. அது என்ன ரேட்டோ அவ்வளோதான். வெளில உள்ள ஒரு ஃப்ளேவர் இருக்கு, வெளில ஒரு ஃபினிஷிங் அப்படின்னா அதெல்லாம் இருக்குது. கூட பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் கேக் தான், ப்ளூ கலர் இருக்குது ரோஸ் மில்க், மேலே இருக்குல்ல அது ரோஸ் மில்க் தான். ஆனால் வெளில பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஃபினிஷிங் இருக்கும். அது போல தான். இப்போ மற்ற இப்போ இதெல்லாம் இருக்குல்ல, மற்ற கேக்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன ரேட்டோட கம்மி ரேட்டு அந்த மாதிரி தான். பிளாக் ஸ்டார்டிங்னா 450, பிளாக் ஃபாரஸ்ட் ஒயிட் ஃபாரஸ்ட் மட்டும் 450. மற்றபடி ஃப்ளேவர்ஸ் எல்லாமே 550. 50 ரூபா எக்ஸ்ட்ரா 50 அதுதான். ஆனால் வெளியோட 450 ரூபா கம்மி இங்கே. இந்த சுத்தோட்டத்தில் எங்கே பார்த்தாலும் அந்த ரேட்டுக்கு எங்கேயுமே இல்லை, பக்கத்தில் எங்கேயுமே இங்கேயும் இல்லை. நல்ல சைட்லாம் மோஸ்ட்லி நம்ம கிட்ட வீட்டில் பண்ணிட்டு இருந்தோம். வீட்டில் இருக்கும்போதுலேருந்தே கடலூர் தான் நம்ம கிட்ட நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அவங்கள இது மூலியமா தான் கடையை வச்சுருந்தோம். இப்போ ஆப்பிள்லாம் ஆப்பிள் ஜூஸ்லாம் எப்படி ஒரு 50 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க? அது உண்மையாக தான் எல்லாமே. ஏன்னா ஆப்பிளே 50 ரூபா தான். நீங்கள் 50 ரூபாய்க்கு கொடுக்கும்போது எப்படி கட்டுப்படி ஒரு அதான் நான் ஸ்டார்டிங் சொன்னது தானா, நமக்கு அமௌண்ட்டுன்றது கண்ணாடி வச்சு தான் நமக்கு ஃபஸ்ட்டு கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனே எனக்கு எதுவுமே அவங்க சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கூட டாக்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க. இப்போ ஷாப் ஓப்பன் பண்ணி 3 மந்த்து தான் ஆகும். இப்போ தான் ஸ்டார்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு அவங்கள வாங்குறா நல்லா இருக்கு, அவங்க சஜஷனே கேட்குறோம், அவங்களே சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்கு, இதே போட்டு கொடுங்க, நல்லா இருக்கு ரிட்டர்ன் நாங்கள் வராங்கல்ல, அந்த சர்டிஃபிகேஷன் அவ்வளோதான். அவங்களும் சாப்பிட்டுட்டு கொடுத்த காசுக்கு திருப்தியாக சாப்பிட்டு போகிறாங்க, நம்மகிட்ட நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அது சர்டிஃபிகேஷன் கிடைக்கிறது. இப்போ இந்த ரேட் வச்சிருக்கீங்க, இது ஒரு 1 இயருக்கு அப்புறம் ப்ரைஸில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். உங்களுதுலேருந்து இல்லை, நான் இது சொல்கிறேன். எக்கனாமிக்கலாக வந்து விலைகள் ஆல்ரெடி அது போயிட்டு தான் இருக்கு. விவசாய விலைகள் மாறும்போது தானே எல்லாமே மாறும். ஆல்ரெடி அப்படி போயிட்டு தான் இருக்கு. அப்படி மாற்றுங்களா? அதை கேட்குறேன். அப்படி இல்லை, நம்ம கொடுத்துட்டோம் ஸ்டார்டிங் போய் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்தி கொடுத்து தான் ஆகணும். ஓகே, லாபமும் ரொம்பவும் தேவையில்லை, மீடியமா வந்தா போதும். ஏன்னா வந்து இப்போ ஸ்டார்டிங்ல சில பேர் வந்து கஸ்டமர் பிக்கப் கம்மி பண்ணுவாங்க. அது ஸ்டார்டிங் பண்ணுவாங்கன்னா அதிகபட்சம் அதுக்கு மேல ரேட் ஏற்றிடுவாங்க. அதுக்காக தான் வெளியில போர்டே வச்சுக்கோம். 40,000 போர்டு வச்சேன் வெளியில. பட் போர்ட்லேயே வந்து திரும்ப 40,000 கொடுத்து நான் மாற்றணும்ல, இந்த ரேட்டுக்காக எப்படி நான் திரும்ப மாற்றணும்? மாற்றக்கூடாதுன்றதுனால தான் ரேட் அப்படியே அதுக்காகவே வச்சுச்சு. எல்லாம் போர்டில் மாத்திரே தெரியுது. இப்போ பக்கத்துல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வருவாங்கல்ல, இருக்காங்கல்ல, அழகா வருவாங்க. கொஞ்சம் தூரம் தான் இருந்து கொஞ்சம் தூரம் தான் மகன் ஆர்டர்ஸ் இப்போ வந்து பில்ல இருந்து கால் பண்ணி கேட்குறாங்க. இப்போ ஃபுல்லி அமௌண்ட் ஆட் பண்ணிட்டீங்களா? ஸ்வீட்ஸ் மட்டும் ஆட் பண்ணல, சீக்கிரம் ஆட் பண்ணிடுறேன். இப்போ வந்து நாமளா டெலிவரி கேட்டால் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டால் உங்கள் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டால் டெலிவரி பண்ணிக்கலாம். வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுறீங்க. டெலிவரி சார்ஜ் ஏதாவது இருக்கா? இல்லை கடலூர்னாக்கா இப்போ அவங்களுக்கு டிஸ்டன்ஸ் கேட்கணும், அவங்க பாதி தூரம் நம்ம பாதி தூரம் போனால் ஃப்ரீயாகவே பண்ணிடுவோம். அவங்க வீட்டுக்கே நம்ம கொஞ்சம் தூரம் ரொம்ப லாங் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் அது கேட்ட பெட்ரோல் சார்ஜ் மட்டும் இப்போ சரௌண்டிங்ஸில் ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர்லாம் கிடையாது. அது ஒன்று. இது தவிர்த்து வேற என்ன ஸ்பெஷல் சொன்னாங்க? நிறைய எல்லாமே ஸ்பெஷல் தான் சொல்லிட்டீங்க. எல்லாமே வந்து நம்ம பேக்கிறதுக்கான விஷயங்கள் தான் இருக்கு. இவ்வளோ ரேட்டே விஷயங்கள் நமக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. அது தவிர்த்து இந்த ஸ்டெப் கேக்லாம் பார்த்தீங்கன்னா எனக்குமே அந்த ஸ்டெப் கேக் வந்து மேலே இருக்கிறதுலாம் எனக்கு தெரியாது. ஏன்னா நானும் பேக்கரியில் வேலை செஞ்சுருக்கேன். ஆனால் அந்த மேலே இருக்கிறதுலாம் சார்ஜ் ஆகும்னு தெரியாது. ஆனால் மொத்தமாக 2000-3000 வாங்குவாங்க. சில பேர் கேட்பாங்க கேக் ரேட்டு கம்மியாக இருக்கு பேசிக்காக சொல்லுவாங்க, ரேட்டோடைய கேக்கு கம்மியாக இருக்கு, ஆனால் ரேட்டு வந்து இந்த மாடல் ரேட் அப்படியா அவ்வளோ ரேட்டு அப்படின்ற போல வெளியில தான் இதாகும். மோஸ்ட்லி எனக்கு எப்படின்னாக்கா மாஸ்டர் பேக்கரி மாஸ்டர் பேக்கரி போவாங்க, போயிட்டு பிக்கி எடுத்துப்பாங்க, எடுத்துட்டு எனக்கு இந்த மாடல் வேணும் கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ரேட்டு நான் எவ்வளோ வரும்னு சொல்லுவாங்க, என்கிட்ட என்ன ரேட்டோ அந்த ரேட்டு தான் சொல்லுவேன், கேக்குடைய ரேட்டு நான் அதை தான் சொல்லுவேன். பக்கத்தில் பெரிய கடைக்கெல்லாம் போவாங்க, உதாரணத்துக்கு கடலூருக்கு போவாங்க. கடலூரில் இருக்க நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமரை விட கடலூரில் அந்த சரௌண்டிங் கஸ்டமர் நம்மகிட்ட நிறையவே வந்திருக்காங்க. அது எப்படி வராங்கனாக்கா, ஒருத்தவங்க நம்மகிட்ட வந்து வாங்கிக்கிட்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்கல்ல, ஃபங்க்ஷனில் போய் சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு அவங்க நம்பர் கொடுத்தாங்க, இவங்க நம்பர் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு வந்தது தான் நம்மகிட்ட. இந்த மந்த்லி பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் வச்சு ஓட்டும் போதே எனக்கு மந்த்லி 100 to 120 கிலோ வரைக்கும் ஓடிட்டு இருக்கேன். அவ்வளோ வீட்டில் இருந்து நான் எப்படி கடலூர் வரைக்கும் நான் புரியுது. அது ஆக்சுவலி இங்கே இருந்தால் நான் எப்படி கடலூர் ஃபுல்லாக மோஸ்ட்லி ரீச் ஆனேன்னாக்கா ஒருத்தவங்களை ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா அப்படியே எங்கேயாச்சும் ஒருத்தவங்க கேக் வெட்டும் போது பார்த்துட்டு எங்கே வாங்கினேன்னு சொல்லிட்டு அவங்க மூலியமா தான் இவங்க கொடுத்தாங்க, அவங்க கொடுத்தாங்க, நம்பர் கொடுத்தாங்க அப்படின்றப்ப தான் நம்ம கிட்ட ஓடிட்டு நம்ம கடலூர்லேயும் ஒரு கடைக்கும் நம்ம கொடுத்துட்டே தான் இருக்கும். நம்ம கேக் அவங்ககிட்டே நம்ம பேர் வச்சு அவங்களும் வச்சு கொடுத்துட்டு தான் இருக்கும். அதுக்குள்ள கேக் பார்த்தீங்கன்னா 3-4 வரைக்கும் தான் நம்ம கிட்ட இருக்கு. சில இடத்துல 4 நாள் 5 நாள் வரைக்கும் வச்சிருப்பாங்க. அதிகபட்சம் 2 days நம்ம கிட்ட 2 days 3 days வேறு தான். 3 days மார்னிங்கே அன்றைக்கே மாற்றிடுவோம். 1 நாளும் சரி ஓடாட்டாலும் சரி.
மாற்றிருக்கோம். கடை வந்து எப்போ திறப்பீங்க? காலைல எப்போ மூடுவீங்க? நைட்டு காலைல பார்த்தீங்கன்னா 9:30 ஓப்பன் ஆகிடும். நைட்டு பார்த்தீங்கன்னா 10:30 to 10:45 11 o'clock வரைக்குமே இருக்கும். அதுக்கு அந்த கேப்பில் எனக்கு எப்போ வேணுமோ கால் பண்ணி எனக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம் கேட்டாலும் பக்கத்தில் டெலிவரி. அதான் குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு நம்ம ஃப்ரீயாக தான் டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே ஓகே. ஃப்ரீயாக தான் இப்போ வரைக்கும். இப்போ வரைக்கும் எல்லாமே லோக்கல் இடத்துல அதை தாண்டி பண்ணுவீங்க. பட் ஆனால் அதுக்கு பெட்ரோல் சார்ஜ் மட்டும் வாங்கிங்க. அவ்வளோ ரொம்ப தூரமாக இருந்தால் மட்டும் தான். ரொம்ப தூரமாக இருந்தால் மற்றபடி கம்மியாக தான் பண்ணுவோம். ஓகேண்ணா. பர்த்டேக்குன்னு வருவாங்க. பர்த்டேக்குன்னு வரப்போ வந்து இங்கே வந்தானா மற்ற கடையை வந்து ரேட்டு கம்மியாக வரும்னு நிறைய பேர் நம்பி வருவாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே வச்சுக்கிறீங்களா? இப்போ வந்து நான் கேண்டில்ஸு, அந்த கேப்பு, கேப் இருக்கு, அவுட்டு, கேப் இருக்கு, ஓகே, கேண்டில் வித் மியூசிக் வரும், ஹாப்பி பர்த்டே மியூசிக் பாடும், ப்ளே இருக்கு, அவுட் இருக்கு, ஓகே, பலூன்ஸ் எல்லாமே இருக்கு. ஓ சூப்பர்ண்ணா. ஓகே. இதில் வந்து கடை வெளியிலோட ரேட்டு கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். கம்மியாக தானே இருக்கும். ஓகேண்ணா ஓகேண்ணா. இதுக்காகவே வருவாங்க கண்டிப்பாக. இப்போ ஸ்நாக்ஸில் என்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு அப்படியே சொல்லிடுறீங்களா? ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா பீஸா இருக்கு, ஓகே, பர்கர், சாண்ட்விச், மில்க் ஷேக் இருக்கு. ஓகே. ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் பார்த்தீங்கன்னா பிரிகோல்ஸ், ஓகே, கேஎஃப்சி சிக்கன் இருக்கு, சிக்கன் நகட்ஸ், சிக்கன் பாப்கார்னு, ஓகே, ஃபிஷ் ஃபிங்கர், ஓகே, பாவ் பஜ்ஜி, ஓகே, இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்கு. பலோடா இருக்கு, ஃப்ரெஷ் ஜூஸஸ் இருக்கு. இது எல்லாமே ரேட்டு கம்மியாக தான் கொடுத்துருக்கீங்க. எல்லாம் கம்மியாக தானே. ஓகே. ஆனால் கம்பேர் பண்ணும்போது இங்கே கம்மி. அந்த டேஸ்ட் ஓகே, டேஸ்ட் நல்லா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அது ரேட்டு கம்மியாக கொடுத்தாலும் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டீங்க. அது கண்டிப்பாக ரேட்டு கூட நம்ம அவங்க சப்போஸ் சில பேர் கேட்பாங்க, கேக்குக்கே கேட்பாங்க 450 ரூபாய் அப்படின்னு, ஏதாவது கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம அதுலேயும் கம்மி பண்ணுவோம். ஆனால் அந்த குவாலிட்டி அந்த இது டேஸ்ட்லாம் மட்டும் எந்த இது வைக்க மாட்டோம். சில பேர் யோசிப்பாங்க ரேட்டு கம்மியாக கொடுக்குறாங்களே, டேஸ்ட் எப்படி இருக்கும், குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. எதுவுமே இல்லாத அளவுக்கு தான் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே. டவுட்டே அவங்களுக்கு வரக்கூடாது நெக்ஸ்ட் டைம். ஓகே ஓகே. ஏன் நம்ம ரேட்டு கம்மி? ஆமாம், ரேட்டு கம்மியாக இருந்தால் அவங்க குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாங்கன்னு அவங்க எல்லாருக்குமே தோணும். அந்த இதுவே நம்ம கிட்ட இல்லை அப்படின்னு நம்ம கிட்ட. அதனால தான் நம்ம தேடி தேடி வந்துட்டு இருக்காங்க. ஓகே, கண்டிப்பாக. ஓகே. இது வந்து எல்லாருமே சாப்பிட்றதுக்காக நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்க, ரேட் கம்மி பண்ணியிருக்கீங்க. ஸோ அது வந்து எல்லாருக்குமே தெரியாது. ஏன்னா வந்து இவங்க வந்து குவாலிட்டியாக பண்ண மாட்டாங்க, ரேட்டு கம்மியாக பண்ணுறாங்க. அவங்க எப்படி ரேட்டு கம்மியாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கடைக்காரங்களாம் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் இருக்குல்ல. இருக்கு. அதான் நான் ஸ்டார்டிங் சொன்ன போல ரொம்ப இதுவாக இருப்பாங்க. எங்கள் ஊர்லேயே சின்ன ஸ்கூல் படிக்கிற பசங்க முதற்கொண்டு இப்போ எல்லாமே ஏதாவது ஒரு இதுனா கூட பசங்களுக்கு பர்த்டே, நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பர்த்டேக்கெலாம் கேக் வாங்கினோம்னாக்கா 10-20 எல்லாம் ஷேர் பண்ணி இது பண்ணுவோம். அந்த டைமில் காசு வீடு கிடைக்காது. ஓகே. நம்ம ஏக்கம் இருந்திருக்கும்ல, அதே ஏக்கம் தானே அவங்களுக்கு. அந்த ஏக்கத்தை போகிறதுக்கு ஒரு சின்ன இதுவா இருக்கும்ல, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. பேசிக்கா சொல்ல போனா அதான் வேற ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் நம்ம ரேட் கம்மியாகி. ஓகே. எல்லாரும் சாப்பிடணுன்றதுக்காக ரேட்டு கம்மியா கொடுக்குறீங்கன்னு சொல்றீங்க. இதுலயே நீங்க ஜெயிச்சிட்டீங்க உண்மையிலே. அது அப்படிதான் சொல்லணும். இல்ல, நமக்கு அவங்களோட சாட்டிஃபிகேஷன் மெயின் செய்யும். நமக்கு அவ்வளவுதான் செய்யும். எல்லாம் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா? அதுவே வந்து உங்களை அடுத்த லெவல் கொண்டு போயிடும். கண்டிப்பா வந்து அடுத்த கடை ஓபன் பண்ணுவீங்க. எங்க சேனல் சாப்பிட பார்த்துட்டு தான் இருக்கோம். கண்டிப்பா இடம் கிடைச்சதுன்னா கடலூர்ல ஒன்று கண்டிப்பா ரீச் ஆகிடும். ஓகேண்ணா. எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துறோம். நீங்கள் அடுத்தடுத்த கடை ஓப்பன் பண்ணணும், கடலூரில் முக்கியமாக ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கிறோம். அண்ட் எங்கள் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்து ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஒருத்தங்க இருக்காங்க ரெகுலர் கஸ்டமர்ஸ், அவங்ககிட்ட கேட்கலாம். ஆனால் சொல்லுங்கண்ணா, உங்களுக்கு இங்கே என்ன ரொம்ப பிடிக்கும், என்ன இங்கே சூப்பராக இருக்கும், என்ன நீங்கள் சாப்பிடுவீங்க சொல்லுங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் வரும்போது சிக்கன் பர்கர் தான் சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சு. அதோட சரின்னு சொல்லிட்டு சாண்ட்விச் சாப்பிடும் போது அதில் கொஞ்சம் லைட்டாக ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி சொன்னேன். அடுத்ததுலேருந்து அவங்க அதை ஓவர் கம் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாமே இன்க்ளூட் கேக்லேருந்து ஆரம்பிச்சு சின்ன சின்ன ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். கூடவே சேர்ந்து அவங்க அதை ப்ரிப்பேர் பண்ணுற விதமும் சேர்ந்து நல்லாயிருக்கும். ஓகே. இப்போ ரேட்டு கம்மின்னு நான் பார்த்தேன். அண்டு கேட்டு தான் உள்ளே வந்தேன். அந்த உள்ளே பார்த்தா ஒரு ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. அது எப்படி கொடுத்துட்ருக்காங்க அண்ணன்ட்டு இப்போ பேசினேன், சொன்னாங்க. இப்போ வந்து ரேட்டு மற்ற கடையோட உங்களுக்கு எப்படி இருக்குது? ரேட்டு வந்து ரொம்ப சீப்பு. ஆனால் அந்த ரேட்டு வந்து கம்மியாக இருக்குன்றது குவாலிட்டி கம்மியாக, குவாலிட்டி வந்து ரொம்ப கரெக்டாக கொடுத்துருங்க. ஓகே, சரிங்களா? குவாலிட்டி வந்து பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஓகேண்ணா. இங்கே வந்து சாப்பிட்லாங்களா? கண்டிப்பாக சாப்பிடலாம். ஓகேண்ணா, தேங்க்யூ. வந்து சாப்பிடுங்க. கண்டிப்பாக பார்க்குறவங்க வந்து கண்டிப்பாக வந்து சாப்பிடுங்க. சேனலை பார்த்துட்டு வரவங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குங்களா? இப்போ ஸ்நாக்ஸ்லேயும் ஏதாவது ஆஃபர், காம்போ ஆஃபர் கூட ஏதாவது கொடுக்கலாம். ஓகே, கண்டிப்பாக கொடுக்கலாம். கேக்லேயும் பார்த்தீங்கன்னா 50 rupees லெஸ் பண்ணி கொடுக்கலாம். ஓகே. கொடுக்கறதே கம்மி தான், பட் அதுலேயும் கம்மியாகவும் கொடுக்கலாம். ஓகே. அது இப்போதைக்கான ஆஃபர் மட்டும்தான், நம்ம சேனல் வியூஸ்க்காக மட்டும் ஆஃபர் கண்டிப்பாக பண்ணலாம். இப்போ பிளாக் ஃபாரஸ்ட்னா 500னா ஒரு 50 rupees 450 தான், 400 கொடுக்கலாம். இன்னும் கம்மியாக சொல்கிறீங்க. ஓகே. இதெல்லாம் எனக்கே ஆச்சரியமா இருக்கு, எப்படி இந்த ரேட்லாம் கொடுக்க முடியுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க போயிட்டு 2 பேர்கிட்ட சொல்லுவாங்கல்ல, ஓகே, சாப்பிட்டேன் காசுக்காக இல்லை டேஸ்ட்டுக்காக சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்றது வார்த்தையா வேணா இருக்கலாம். பட் அவங்க ஃபீல் பண்றப்ப அந்த அவங்களுக்கே தெரியும். ஓகே.
வியூஸ் வந்து இந்த ஆஃபரை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஜஸ்ட் கடலூர் டு பாண்டி ரோட்டில் போகும்போது மகாத்மா காந்தி ஆப்போசிட்டில் இருக்க இந்த கடையை சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தாட்டி வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். இங்கே சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் அண்ணன் சொன்ன ஆஃபரை மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம வியூஸ்க்காக மட்டும்தான் அந்த ஆஃபர்ஸ். ஸோ ஒரு தாட்டி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பை.